Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Pesa Asaya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Okay, so in this class, I am going to teach you 50 important English sentences with Tamil meaning. ஓகேவா? தமிழ் மீனிங்கோட ஒரு 50 இங்கிலீஷ் சென்டென்சஸ் சொல்லி கொடுக்க போகிறேன். நான் ஒவ்வொரு சென்டென்ஸாக தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்லித்தரேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இங்கிலீஷ் நீங்கள் சூப்பராக பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் தினமும் பள்ளிக்கு செல்கிறேன். I go to school daily. I go to school daily. அவள் ஆரோக்கியமான உணவு சாப்பிடுகிறாள். She eats healthy food. She eats healthy food. அவர்கள் மாலை நேரத்தில் விளையாடுகிறார்கள். They play in the evening. They play in the evening. நாங்கள் சேர்ந்து படிக்கிறோம். We study together. We study together. அவன் கடினமாக உழைக்கிறான். He works hard. He works hard. நான் தினமும் புத்தகங்கள் படிக்கிறேன். I read books every day. I read books every day. அவள் அழகாக எழுதுகிறாள். She writes neatly. She writes neatly. அவர்கள் நன்றாக ஆங்கிலம் பேசுகிறார்கள். They speak English well. They speak English well. நாங்கள் இரவில் டிவி பார்க்கிறோம். We watch TV at night. We watch TV at night. அவன் வேகமாக ஓடுகிறான். He runs fast. He runs fast. நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன். I am reading a book. I am reading a book. அவள் இப்போது சமைத்துக் கொண்டிருக்கிறாள். She is cooking now. She is cooking now. அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். They are playing cricket. They are playing cricket. நாங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். We are learning English. We are learning English. அவன் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். He is working in office. He is working in office. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். I am writing a letter. I am writing a letter. அவள் அறையை சுத்தம் செய்கிறாள். She is cleaning the room. She is cleaning the room. அவர்கள் ஒரு படம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். They are watching a movie. They are watching a movie. நாங்கள் உணவு தயாரிக்கிறோம். We are preparing food. We are preparing food. அவன் காரை சரி செய்து கொண்டிருக்கிறான். He is fixing the car. He is fixing the car. நான் எப்போதும் உண்மை பேசுவேன். I always speak the truth. I always speak the truth. அவள் அடிக்கடி பெற்றோரை சந்திக்கிறாள். She often visits her parents. She often visits her parents. அவர்கள் வழக்கமாக சீக்கிரம் எழுகிறார்கள். They usually wake up early. They usually wake up early. நாங்கள் சில நேரங்களில் வெளியே செல்வோம். We sometimes go out. We sometimes go out. அவன் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டான். He never lies. He never lies. எனக்கு காஃபி பிடிக்கும். I like coffee. I like coffee. அவள் இசையை விரும்புகிறாள். She loves music. She loves music. அவர்கள் விளையாட்டுகளை ரசிக்கிறார்கள். They enjoy games. They enjoy games. நாங்கள் தேநீரை விரும்புகிறோம். We prefer tea. We prefer tea. அவன் சத்தத்தை வெறுக்கிறான்.
He hates noise. He hates noise. எனக்கு ஒரு பைக் உள்ளது. நான் ஒரு பைக் வச்சிருக்கேன். I have a bike. I have a bike. அவளிடம் ஒரு பேனா உள்ளது. She has a pen. She has a pen. அவர்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது. They have a house. They have a house. நமக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. We have a plan. We have a plan. அவனுக்கு ஒரு வேலை உள்ளது. He has a job. He has a job. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். I am happy. I am happy. அவள் பிஸியாக இருக்கிறாள். She is busy. She is busy. அவர்கள் தயாராக உள்ளனர். They are ready. They are ready. நாங்கள் வலுவாக இருக்கிறோம். We are strong. We are strong. அவன் சோர்வாக இருக்கிறான். He is tired. He is tired. நான் நேற்று பள்ளிக்கு சென்றேன். I went to school yesterday. I went to school yesterday. அவள் உணவு சாப்பிட்டாள். She ate food. She ate food. அவர்கள் கிரிக்கெட் விளையாடினர். They played cricket. They played cricket. நாங்கள் நன்றாக படித்தோம். We studied well. We studied well. அவன் கடினமாக உழைத்தான். He worked hard. He worked hard. நான் ஒரு புத்தகம் படித்தேன். I read a book. I read a book. அவள் ஒரு கடிதம் எழுதினாள். She wrote a letter. She wrote a letter. அவர்கள் ஆங்கிலம் பேசினர். They spoke English. They spoke English. நாங்கள் டிவி பார்த்தோம். We watched TV. We watched TV. அவன் வேகமாக ஓடினான். He ran fast. He ran fast. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 50 சென்டென்சஸ் எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்ததா? நீங்களும் என் கூட சேர்ந்து சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இங்கே ஸ்க்ரீனில் தெரியிற அந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு 20 seconds டைம். Your time starts now. டைம்ஸ் அப். வெரி குட்ங்க. சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. இப்போ ஆன்சர் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் அண்ட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். இந்த வீடியோ எப்படி இருந்தது, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 50 சென்டென்சஸை நீங்கள் பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் பேசியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் சூப்பராக இங்கிலீஷில் பேசிடலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.